தண்டாயுத சுவாமி திருக்கோவில். இந்த ஒரு கோயிலுக்கு எல்லாருமே போயிருப்போம். விஷம் மருந்தாகுமான்னு கேட்டீங்கன்னா பழனியில ஆகும். அது ஒரு விஷம் கிடையாது, 9 விஷம் சேர்ந்து தீர்க்க முடியாத நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? போகர் சித்தர் 9 நவபாஷணங்களை சேர்த்து 3 முருகன் சிலைகளை செய்யறாரு. அதுல ஒண்ணுதான் பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகன் சிலை. 9 நவபாஷாணங்களை சேர்த்து இந்த ஒரு முருகன் சிலையை செஞ்சு முடிக்கிறாரு. இந்த ஒரு சிலை மேல அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலும் சாதாரண தண்ணியும் கூட தீர்க்க முடியாத நிறைய நோய்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்தா இருக்கு. இந்த ஒரு சிலையை செஞ்சு தோராயமா 5000 வருஷம் இருக்கும். இந்த 5000 வருஷம் அபிஷேகத்துக்கு ஒரு கல்லா இருந்தா கூட தேய்மானம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நவபாஷான சிலை 1 மில்லி மீட்டர் கூட தேயல. அது மட்டும் கிடையாது, இந்த சிலையில இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உலகத்தோட எந்த ஒரு தனிமத்தோடையும் ஒத்து போகாதது மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இப்ப வர இருக்கு. இது எல்லாத்தையும் விட பதிலே கிடைக்காத மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஒண்ணு இங்க இருக்கு. பழனி மலைக்கு அடியில போகர் சித்தர் இன்னைக்கும் ஜீவசமாதி நிலையில இருக்காருன்னு சொல்லப்படுது. பழனி மலையோட மூலவர் சிலைக்கு அடியில ஒரு ரகசிய சுரங்க பாதை அந்த ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இது எல்லாத்தையும் விட இரவு நேரங்கள்ல அந்த ஒரு நவபாஷான சிலை ஒரு அதிர்வை ஏற்படுத்துமா. அதுக்கு காரணம் அந்த நவபாஷானத்தோட தன்மை அப்படின்னு சொல்றாங்க. போகர் செஞ்சது மொத்தம் 3 நவபாஷான சிலை. 1 பழனியில இருக்குன்னா மிச்ச 2 சிலைகள் பூம்பாறையில இருக்கக்கூடிய குழந்தை வேலப்ப நவபாஷான சிலை. போகர் செஞ்ச 2வது நவபாஷான சிலை இதுதான். இந்த ஒரு சிலைக்கும் பழனியில இருக்கக்கூடிய நவபாஷான சிலைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பழனியில இருக்கக்கூடிய அந்த நவபாஷான சிலை முழுக்க முழுக்க விஷயங்களால் செய்யப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சிலை. அங்க மிஞ்சின விஷயங்களோட சேர்த்து கொடைக்கானல்ல கிடைக்கக்கூடிய மூலிகைகளோட சேர்த்து செய்யப்பட்ட சிலை தான் இந்த குழந்தை வேலப்பர் நவபாஷான சிலை. இந்த சிலை பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா இருக்கும். அப்ப அந்த 3வது சிலை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய மதிக்கட்டான் சொல்லையில தான் அந்த 3வது சிலை இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அந்த 3வது சிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.